இப்போ கடந்த ஒரு நாளாக பார்த்துட்டு இருக்கோம். மதுபானங்களை வந்து நீங்கள் ஆன்லைனில் விற்க போகிறீங்களா, டோர் டெலிவரி பண்ண போகிறீங்களா, எல்லாருக்குமே மதுபானம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். உண்மையாலும் அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னொன்று விஷயம் என்னென்னா, எங்கே இருந்தாலும் மதுபானம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான். பட் ஆனால் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய டாஸ்மாக் தொழிலாளர்களோட பணி சுமையை குறைக்கிறதுக்கும், அந்த கேஷ் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்கள்ல, பணம் வாங்கி பணம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய அந்த சிரமங்களை தடுப்பதற்கும், நேராக கடைக்கிட்ட போய் அந்த கடை என்ன வந்து கொடுத்து, அவங்களுக்கு எந்த மாதிரி மதுபானங்கள் வேணுமோ, என்ன ப்ராடக்ட் வேணுமோ, அந்த கன்சூமர் என்ன நினைக்கிறாரோ அதை செலக்ட் பண்ணி அதுலேயே பேமெண்ட் பண்ணி அந்த கியூஆர் கோடு அந்த கடையில் காட்டினா மட்டும்தான் அந்த மதுபானங்கள் அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்களோ அது கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட நோக்கம் என்னென்னா, தொழிலாளரோட பணி சுமை குறையும், அதே நேரத்தில் இந்த முறைகேடாக இந்த 10 ரூபா வாங்குறதும் பெரிதளவும் குறையும். ஏன்னா அதில் தெளிவாக சொல்லிடுவோம், எந்த அமௌண்ட்டு கொடுக்குறாங்களோ இந்த கன்சியூமர் முடிவு பண்ணுறது தான். இதுதான் இதோட எம்ஆர்பின்னா அந்த அமௌண்ட்டு கொடுத்தா போதும், அதில் என்ன கேட்குதோ அது கொடுத்தா போதும். ஸோ மிகப்பெரிய கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, முறைகேடாக வாங்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தான் இது. ஸோ அதனால் இதை வந்து தவறான முறையில் ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படி நினைக்காதீங்க. இது வந்து அதுக்காக எடுத்த முன்னெடுப்பு கிடையாது. ஆனால் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் குறையிறதுக்கு காவல்துறை மூலமாகவும் பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் காவல்துறை மூலமாக அதாவது 10 மணிக்கு மேலே குடிக்கிறவங்க நிறையா, அந்த அதிகமாக குடிக்கிறவங்க நிறையா அந்த விபத்தில் போய் சிக்கிடுறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். காவல்துறை மூலமாக அதுக்கான தடுக்கிறதுக்கு முயற்சி எனக்கு நான்லாம் அந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பேப்பரில் எந்த புக்கில் ஏதாவது செய்தி படித்தேன்னா, அப்போது அப்படியே எழுதியிருக்காங்களே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ நான் சில செய்திகள் பார்க்கும்போது படிக்கும்போதும் எப்படி இதெல்லாம் எழுதுறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த 52 வகை மதுபானங்களுக்கு கையெழுத்து போடுறீங்களா, தனியார் மயம் ஆக்குறீங்களா, அப்புறம் ரெஸ்டோ பார் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது சிலதெல்லாம் பார்த்தா ஒரு கருவில் ஒரு நியூஸ் வரலாம். கருவே இல்லாமல் சில செய்திகள் வர்றது வந்து ரொம்ப இதாக இருக்குது, சங்கடமாக கூட இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தனியார் மையத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4120 தடவை சொல்லிட்டேன். 121வது தடவை இந்த பதில். ஆன்லைன் விற்பனை வந்து சேல்ஸ் ஆன்லைன் விற்பனை இல்லை, ஆன்லைன் விற்பனை இல்லை. அது வீடியோ வந்திருக்குல்லண்ணா, நேற்றுலேருந்து வந்துட்டு. இல்லை என்னன்னா, அதுதான் அதில் கூட கொஞ்சம் அவசரம். இன்றிலிருந்தே பயன்பாட்டுக்கு வரும், இப்போவே வரும் அப்படிங்கிறதுல அவசரம். இன்றைக்கி தான் வந்து அதை ட்ரையலுக்கு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நைட்டு 12 மணிலேருந்து அதை வந்து ட்ரையல் நேரம் தான் முயற்சி பண்ண போகிறோம். வெப்சைட் பேர்லாம் பார்க்கணும்ண்ணா. சரி, பஸ் வீடியோ வந்து அஃபிஷியலா வெளியிடல அப்படிதானே சார்? அது அன்அஃபிஷியலா, அது வந்து எங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொடுத்த வீடியோவை ஏதோ ஒரு வகையில் எடுத்து அந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அதை நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான வீடியோ கொடுத்துட்டாலும் நல்லா தானே, மக்கள் எல்லாமே வந்து ஈஸியாக தெரிஞ்சு. இதுதான் அந்த வீடியோ. இது இப்போ நான் அஃபிஷியலாக தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் அதை இன்ஷூர் பண்ணுறது, அந்த வயசுல வாங்க மாட்டாங்கிறத சொல்லுவாங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்போ பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து காரணம் என்னன்னா, இதுல வந்து ஏஜ் லிமிட் எப்படி நாங்க வந்து உறுதி பண்றது, இதை கொடுத்துருக்கு. நாங்க வந்து 21 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க கடைக்கு போனா மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது விதி. அப்படி வந்தா எங்கேயுமே மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது நாங்களும் கடையில நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறேன். ஆன்லைன்ல தான் கொடுக்கவே இல்லையே. நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டு கடைக்கு போனா தானே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இது டெலிவரி கிடையாது. எப்படி டெலிவரி? இது வந்து பேமெண்ட் மெத்தட் தான். இதை நம்ம வந்து அங்கே கடைக்கிட்ட போய் நீங்கள் லிக்கர் வாங்குறதுக்கு பேமெண்ட் மெத்தேடு தானே தவிர, நீங்கள் வந்து இதை வந்து ஆன்லைனில் மதுபானம் விற்கிற முயற்சியா அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு அதுக்கான கருத்துக்கள் வந்தால் சந்தோஷம். என்ன சொல்றாங்கன்னா, நிறைய வெரைட்டி இருக்கும், அதை செக் பண்ணிக்கிறதுக்கும் ஆன்லைனில் ஒரு வாய்ப்பு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுவும் உண்மைதான். என்னென்னா, சில கடைகளில் சில ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. நாங்கள் கேட்குறது கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உள்ளேயே வச்சுக்கிறாங்க, வேறு ஆட்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. இது ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக டிரான்ஸ்பரன்சி. இதில் எந்த கடையில் எந்த மதுபானங்கள் இருக்குங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு மதுபான ஆலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது முழுக்க வெளிப்படைத்தன்மையாக இருக்கும்.
கடைக்காரங்களும் சரி அரசு நிர்வாகமும் சரி இதில் எந்த முறைகேடாகவும் செய்ய முடியாது. பெங்களூர்லாம் போனா நிறைய வகையான வெரைட்டிலாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அனைத்து சிறப்பும் இந்த மக்களுக்கும் அவங்க கிடைக்கிற மாதிரி இருக்குமா? ஆனா அது குறிப்பா அந்த பட்வைசர்லாம் கிடைக்கலன்னு நிறைய இந்த சோசியல் மீடியால இதுதான் கேட்டேன். அன்னைக்கு ஒரு அண்ணன் ஒரு பிராண்டு கேட்டார், இன்னைக்கு நீங்கள் பட்வைசரு அன்னைக்கு ஒருத்தர் ப்ரொக்கோடுன்னு ஒன்று கேட்டாங்க. சரி, என்னன்னா இதெல்லாம் தான் அரசு வந்து இதை எந்த மாதிரி முன்னெடுத்து வரலாம். நல்லா பாருங்க, ஒரு திட்டம் வரும்போது அதுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக வரும். எதிர்க்கட்சினா எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. நாங்கள் இன்னும் நல்லது பண்ணாலும் பாராட்ட போகிறது இல்லைன்னு வைங்க. பட் இருந்தாலும் அந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அரசு உள்வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் மற்ற நீங்கள் சொன்ன அந்த பிராண்டுனா பட்வைசர் போன்ற அந்த மற்ற அந்த மதுபானங்கள் கொண்டு வர்றதுக்கு பார்க்கலாம். இப்ப நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லுச்சு இல்லையா அந்த பில்லிங் சம்பந்தமா. நீங்கள் அந்த பில்லிங் நீதிமன்றம் சொல்லுச்சுல, நீதிமன்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்றே அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் அந்த ஆன்லைன். நீங்கள் என்ன பே பண்ணுறீங்கிறது உங்களுக்கு வந்துடும்ல, அது ஒரு பில். இல்ல அதுவும் ஒரு எல்லாரும் கண்டபடிதான் வாங்கணுமா? இதுதான் இதெல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அப்போ வந்து நாங்கள் போய் ஆன்லைனில் தான் பண்ணணுமா, சில பேருக்கு படிப்பு இல்லை, சில பேருக்கு ஃபோன் இல்லை, அவங்கெல்லாம் மது அருந்த முடியாதுன்னா முடியும், அவங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல அவங்க ரசிட்டு இருக்கு. ஒரு சாதாரண டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா ரொம்ப அந்த அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அன்ஈஸியா அதைத்தான் நான் இப்போ சொல்கிறீங்களே, அந்த இடமே அனீசியாக இருக்குன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் கடைகளை வந்து தரத்தை உயர்த்தி குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையை கூட்டுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இது ஏதாவது ஒரு நல்ல முயற்சி எடுக்கும்போது, ஒரு துறையை ஒரு சீரமைக்கும் போது மனசார அதில் தப்பு இருந்தால் குறை சொல்லுங்கள். இல்லைன்னா இது ஒரு அரசியலுக்காகவோ அல்லது சிலதை நாங்கள் இருக்கோன்னு காட்டிக்கிறதுக்காகவோ அந்த மாதிரி குறைகள் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கொண்டு வரலாம். 4000 கோடி ஆனால் அதெல்லாம் இப்போ என்னோட மானிய கோரிக்கையில் சொல்லுங்கள். 4000 கோடி இப்போ இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 51,000 கோடி போன வருஷம், இப்போ அதை 55,000 கோடியா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு விருது கொடுத்துருக்காங்க. மதுபான விலைகள் எதுவும் எப்போ எடுத்து மதுபான விலைகள் ஏறாது. ஏன்னா தெளிவாக சொல்கிறேன், எங்களுடைய நோக்கம் மதுபானத்தை விற்று அரசுடைய வருவாயை பெருக்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது. அப்போ எப்படி லாபம் ஏறிச்சு, எப்படி உங்களுக்கு இவ்வளோ டார்கெட்னா, இதில் இவ்வளோ வருஷம் நடந்த ஊழல் அத்தனையுமே தெரிஞ்சுட்டு அந்த அத்தனை ஊழலையுமே கண்டுபிடிச்சி அதை குறைச்சிட்டு வரோம். அந்த ஊழல் பணங்கள் சேர சேர அரசுடைய நீங்கள் கடைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சு நான் வந்து கடைகளோட எண்ணிக்கை குறையும் போது அரசுடைய வருவாய் குறையும்னு நினைக்கும் போது, சரி இன்னொரு வழி என்னென்னா விலையை உயர்வா, அப்படி அரசு வருவாய் பெருக்கலாமா அப்படிங்கலாம் இல்லை, வேண்டாம். இங்கே இந்த துறைகளில் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஊழல்களை நம்ம சரியாக குறைச்சாலே போதும், அரசுக்கான வருவாய் தானாக அதிகமாகுங்கிறது தான் என்னோட எண்ணம். சரியாக இருந்துச்சுன்னா அதை விட அதிகமாக வரும் தான் நினைக்கிறேன். இன்னும் கடைகள் ஏதாவது குறைப்புகள் வாய்ப்பு 70 கடை கூடியிருக்கோம். மேற்கொண்டு ஏதாவது நிச்சயமாக மூடுவதற்கு இல்லை, ரீலொகேட் பண்ணுறதுக்கு, இடமாற்றம் செய்வது, மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அடுத்த முறை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்காரு. ரொம்ப பிரச்சனையாக இருக்க கடைகளை இடமாற்றம் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுங்க. எவ்வளவு கடை மக்களுக்கு பிரச்சனையா இருக்கோ அவ்வளவு கடைகள் ஆய்வு செஞ்சு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா இருக்கிறது தான். இப்போ எவ்வளவு பேருக்கு ஒரு ஆக்சிடென்ட் எடுத்துருக்கீங்க இந்த பாட்டிலுக்கு? ஆனால் கிட்டத்தட்ட அந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த ஆட்சியுமே எடுத்ததும் கிடையாது. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற பேச்சுக்கள்லாம் நான் என் மானிய கோரிக்கைக்கு தயாராகிறதுக்காக அதெல்லாம் படிச்சுட்டு வரேன். அதெல்லாம் பார்த்தா இந்த 10 ரூபாங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லையாமா, 2011 இந்த 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி கடந்த அமைச்சர்கள் பேசின அந்த விவாதங்கள்லாம் பார்த்தேன். இதை குறைக்கிறதுக்கு எந்த ஆட்சியுமே முன்னெடுக்கலை. தமிழக வெற்றி கழகம் தான் முதல் முறையாக வந்துச்சு. எதனால இந்த 10 ரூபா வாங்குறாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஊழியர்களுக்கு சில செலவுகள் இருக்குது, அதனால வாங்குறாங்கன்னா அந்த ஊழியர்களோட செலவுகளை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கோம். அதே மாதிரி சில அதிகாரிகளுக்கு கொடுத்தோன்னு சொன்னாங்க, அந்த அதிகாரிகளை வாங்க விடாமல் தடுத்துருக்கோம். சில அரசியல்வாதிகளுக்கு கொடுத்தோன்னு சொன்னாங்க, அந்த அரசியல்வாதியும் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். அதனால எடுத்துக்க யார் மேலே நிறுத்தி இருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறது நம்ம யூஸ் பண்ணிட்டு யார் மேலே கேட்குறீங்க? 10 ரூபா செலவழிக்காங்க. அவங்க அரசியல்வாதிகள் மேலே தான் அந்த இப்போலாம் ஒரு இதை கேஸ்லாம் போட்டிருக்காங்களே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை. இப்போ அதெல்லாம் சேர்ந்து 10 ரூபா செலவை காம்பன்சேட் பண்ணது நீங்க என்ன கொடுக்கீங்க சொன்னாங்கன்னா, அந்த கேஸ் இங்கே தானே இருக்கிறாரு, அந்த கேஸ் வந்து இறக்குறாங்கல்ல, அந்த கேஸ் இறக்குற கூலிகள் வந்து குறைச்சிட்டோம். அப்புறம் அதே மாதிரி கடையோட கரண்ட் பில்லு செலவு இருக்குனாங்க, அந்த கரண்ட் பில்லு செலவை குறைச்சிட்டோம். திருப்பி வந்து அவங்க கடை வாடகை ஒரு பிரச்சனை இருக்குனாங்க, அதையும் சரி பண்ண முயற்சி பண்ணிட்டோம். அட்டை பாக்ஸில் உள்ள பிரச்சனை இருக்காங்கன்னா அடுத்த டெண்டரில் அட்டை பாக்ஸோட அந்த பிரச்சனைகளை அடுத்த டெண்டர் வரும்போது அது முடிஞ்சிடும். அப்புறம் பார்ல இருந்து எங்களுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க, நீ அடுத்த டெண்டர் பார் வரும்போது அவங்களும் அதை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் எங்களோட சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குனாங்க, அதுலேயும் முதல் கட்டமாக 25% சம்பளமும் இஎஸ்ஐயும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழிவகை பண்ணிட்டோம். இதெல்லாம் ஏன் பண்ணோன்னா
அரசுகிட்ட இருந்து மட்டும் கிடையாது, அரசில் நடக்கிற ஊழல் மட்டும் கிடையாது, கன்சியூமர்கிட்ட இருந்து கன்சியூமருக்கே தெரியாமல் வாங்கக்கூடிய பணங்களையும் தடுக்கணும் அப்படிங்கிறது அரசுடைய எண்ணம். இன்னும் கூட நிறைய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வீடியோக்கள் வந்துங்க தானே சார். அதனால தான் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ எதனால வாக்குவாதம் வருது? நேராக போய் பணம் கொடுக்கும்போது 140 ரூபாயை இன்னொரு 20 ரூபா கொடுங்கன்னு பல பேர் மாறிட்டாங்க. சில எங்களுடைய தொழிற்சங்க நண்பர்கள்லாம் நாங்கள் வாங்கவே மாட்டோம்னு அதே இதில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்னன்னா ஒரு 140 ரூபா கொடுக்கும்போது இல்லை 150 ரூபா 160 ரூபான்னு சொல்லி அந்த சமூக வலைதளங்களில் வர அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். ஸோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா இதுதானே தீர்வு. இதை எடுத்தால் இது வரவேற்க தானே செய்யணும். இதில் என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இது தப்பு? மக்களுக்கு நீங்க என்ன புரிஞ்சுதுக்கான மாதிரி வந்து வீடு தேடி அப்படி எப்படி எந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கிறாங்க? யார் அவங்களை எஜுகேட் பண்றா? அப்ப யாரோ இதை தப்பா டைவர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டமே உட்காந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டோர் டெலிவரி கிடையாது. இது என்ன அவ்வளோ அத்தியாவசியமா டோர் டெலிவரி வீடு வீடா பண்றதுக்கு? 717 கடைகள் வந்து நம்ம வழிபாட்டு தலங்கள் பள்ளி கல்லூரிக்கு அருகில் இருக்கிறத நம்ம மூடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு, ஆனா இன்னமும் அது இயங்குறதா அண்ணாமலை சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டு சொல்லியிருந்தாரு. அது உங்க கவனத்துக்கு தான். நாங்கள் என்ன அதெல்லாம் கவனத்துக்குலாம் அன்னைக்கே வந்துச்சு. பட் அந்த அவரு சொன்னது வந்து மதிப்புக்குரிய அண்ணாமலையான மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எங்கள் பகுதியில் எங்களுடைய வீட்டு பக்கத்தில் இது மாதிரி கடைகள் இருக்குதுன்னு சொல்லி. அதை நான் சொன்ன பாருங்க, அத்தனை கடைகளுமே ஆய்வுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். பிரச்சனைக்குரிய கடைகள் எல்லாமே இடமாற்றம் செய்யறதுக்கு என்னென்ன ஏற்பாடோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். துறை சார்ந்த அமைச்சரா வந்து நீங்க வந்து வாகனத்துல போகும்போது அந்த தாப்பங்கடையில் அவ்வளவு கூட்டவங்க நின்று அந்த பொருளெல்லாம் வாங்க போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்கு? அது மட்டும் இல்லாம அங்க வந்து பெண்கள் வந்து போறது வருது ரொம்ப சிறப்பா இருக்குன்றாங்க. 4500 கடைகளும் 4048 எல்லா கடைகளும் அந்த நிலை தான் இருக்கு. பெண்கள் போக முடியல, வர முடியல. அவங்க வந்து தண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிஹேவியர் வந்து வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தடுப்பதற்கு எந்த மாதிரியான? ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. அது எப்படி சொல்றது? ஏன்னா நாங்கள் எங்கேயோ வெளியூர்லேருந்து வரல, இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் வந்து அந்த மாதிரி கடைகள் பக்கத்தில் குடியிருந்து அதெல்லாம் கடந்து வந்து அதெல்லாம் பார்த்து வந்தவங்க தான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் மாற்றுறதுக்கான முயற்சி தான். நீங்கள் வந்து இப்போ 2 மாதத்தில் இந்த டாஸ்மாக் துறையை மட்டும் எடுத்துக்கோங்க. எத்தனை அதை சரி பண்ணுறதுக்கான எத்தனை வேலை செஞ்சுருப்போம், எத்தனை எதிர்ப்பு வந்திருக்கு, எத்தனை பேர் குறை சொல்லியிருக்காங்க. நான் எடுக்கிற முயற்சி எல்லாமே எடுத்தவொடனே தப்புன்னு சொல்லி அதை பார்த்து அது சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்காங்க. நிச்சயம் நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் அது எல்லாமே சரி செய்யப்படும். இந்த டிமாண்ட்ல என்ன சார் புது அறிவு? விழிப்புணர்வுக்கு என்ன செய்ய போறீங்க? எவ்வளவு செலவு? அது கடுக்கு வந்து மிக முக்கிய கோரிக்கையா இருக்கு. ஆனா தடுக்காம டெவலப் பண்றோம். அதுக்கு டெவலப்மெண்ட் எங்க பண்றோம்? சீர்திருத்தம் பண்றோம் பாத்தீங்களா? அதை வந்து சீர்திருத்தம் பண்ணணும்ல. பண்றீங்க. இப்ப இதுக்கு ஏதாவது பட்ஜெட் எதிர்ப்பாங்களா? என்னன்னு கல்லா நீ கேரளாக்கு வேணா விவசாயிகளுடைய கோரிக்கை அது ஒரு உணவு பொருள் வெளிப்படையான வந்து அதை அலோவ் பண்ண பேசுங்க. கேரளாவில் இருக்கக்கூடியது உங்களுடைய கூட்டணி கட்சி நீராங்கிறது தென்னங்கல். அது வந்து நீராங்கிறது இந்த நம்ம தெலுங்கு மாதிரி ஒரு இதான் அது குடிக்கல, அது தப்பு இல்ல. கேக்குறேன் இப்ப அதாவது நீராணி விற்கும் போதே பனமரத்துல இருந்து வர்றத வித்துக்குள்ளாரத்துக்கு இதுவும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். கல் விவசாயிகளோட கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சரோட கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கோம். அவருடைய என்ன முடிவெடுக்கிறாங்க, மேல் மட்டத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்த்து கேட்டு அதை நான் வந்து சொல்லுவேன். இதில் வந்து இப்போ கடந்த ஒரு நாளாக பார்த்துட்ருக்கோம். மதுபானங்களை வந்து நீங்கள் ஆன்லைனில் விற்க போகிறீங்களா, டோர் டெலிவரி பண்ண போகிறீங்களா, எல்லாருக்குமே மதுபானம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். உண்மையாலும் அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னொன்று விஷயம் என்னென்னா, எங்கே இருந்தாலும் மதுபானம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான். பட் ஆனால் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய டாஸ்மாக் தொழிலாளர்களோட பணி சுமையை குறைக்கிறதுக்கும், அந்த கேஷ் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்கள்ல, பணம் வாங்கி பணம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய அந்த சிரமங்களை தடுப்பதற்கும் நேராக